சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இவ்வளவு வேலை பண்ணவன் தலைமையில உள்ள கொண்டையை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி போஸ் பார்த்தா நல்லா வசமா சிக்கிக்கிட்டான். இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட கேள்வி மேல கேள்வி எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் போஸோடைய பேரை சொல்லாம அமைதியாவே நின்றுக்கிட்டே இருக்கவும் அப்பதான் சேது கேட்கிறாரு, இங்க பாரு தமிழ், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாம அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லு, யாரு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கவும் இங்கே பார்த்தா ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியை முறைச்சு பார்த்துக்கிட்டு நிற்கிது. நீ எப்படியாவது சொல்லிடுவியாடி, என் பிள்ளை பேர் போஸை மட்டும் நீ சொல்லி பாரு, அடுத்த நிமிஷமே உன்னை என்ன அசிங்கப்பட வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி சும்மா கொந்தளிச்சு போய் கிடக்கு. தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாம அமைதியா நிற்கவும் அப்பதான் சேது சொல்றாரு, பா தமிழ் சொல்ற மாதிரி தெரியல, ஏன் தமிழ்ச்செல்வி பயப்படுறான்னு எனக்கும் தெரியல. நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள புது ஆளுக யாரு வந்திருக்காக போயிருக்காக, பத்தாவதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து என்ன எடுத்துட்டு போனாலும் சிசிடிவி கேமரால கண்டிப்பா தெரிஞ்சே ஆகும். நம்ம சிசிடிவி கேமரா பார்த்து கண்டுபிடிச்சலாம்ப்பா, தமிழ்ச்செல்வி சொல்லலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. வேகமா வந்துட்டு ஈஸ்வரி, சேது அதெல்லாம் எதுக்குப்பா, எதுக்கு இப்போ போட்டு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபங்க்ஷன் வேற வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு, 80 பேர் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க, என்ன இங்க இருக்கிறவங்களெல்லாம் சந்தேகப்பட சொல்றியா, என்ன செய்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லல. சின்னம்மா, நான் இங்க வந்திருக்கவங்கள சந்தேகப்பட சொல்லல, நான் சிசிடிவி கேமரால சந்தேகக்குரியமா யாராவது இருக்காங்களா, இல்ல நம்ம வீட்டுக்கு யாரும் புதுசா ஏதாவது வெளியே எடுத்துட்டு போறாங்களா, எதுவும் மூட்டை மாதிரி எதுவும் கொண்டுட்டு போறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காகத்தான் நான் போறேன்னு தவிர மற்றபடி இங்க வந்திருக்கவங்க நான் ஒன்றும் சந்தேகப்படல. இங்கே வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறேன். உங்களுடைய யாரையுமே மனசை கஷ்டப்படுத்துறக்காண்டி இதை நான் பண்ணலை. என்னுடைய அப்பாவோடைய அரசியல் பதவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. எங்கள் அப்பா யாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. அந்த ஃபைலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சிசிடிவி கேமரா செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போகிறாரு. வேகமாக பார்த்தா தமிழ்ச்செல்வி பின்னாடியே ஓடவும் இங்கே பார்த்தா சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் போஸ் ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கறத பார்த்தா சேது நல்லாவே பார்த்துறாரு. இம்புட்டு வேலையும் பார்த்தது போஸு தானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்கவும் ஆமாங்க போஸு தான் இந்த மாதிரி சாவியை டூப்ளிகேட் எல்லாம் போட்டு லாக்கரெல்லாம் ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் இதையே அங்கேயே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. எப்படிங்க மலரக்காவை நினச்சி அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேகமாக சேது இங்கே வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு. இங்கே ராஜா கேட்குறாரு, என்ன சேது, யார் எதுவும் சந்தேகத்துக்குரிய இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கிட்ட கேட்கவும் சேது பார்த்தா அந்த சிசிடிவி கேமரா கிளிப்பை காட்டுறாரு. அதை பார்த்தது ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோவருது. இம்புட்டு வேலையும் பார்த்தது போஸ் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் வேகமா ஈஸ்வரி, மாமா அவன் ஏதோ புத்தி கட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டியா மாமா, அவன் எதுவும் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஈஸ்வரி காலில் விழுகவும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என் பதவிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிய, யாரை கேட்டு இந்த ஃபைல் எடுத்துட்டு போனீங்க, யார் உங்களுக்கு இந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட பார்த்தா ராஜாங்க கோமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. சன்னாசி வேகமா போயிட்டு போஸோடைய சட்டையை பிடிச்சு சப்பு 4 அறை விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ காரியெல்லாம் பண்ணி தொலைஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப அண்ணனோட பதவிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வர மாதிரி இம்புட்டு ஒரு காரியத்தை பண்ணிருக்க, சொல்லுடா, யாருக்கிட்ட எவ்வளவு பணத்துக்காக அந்த ஃபைலை வித்த, யார் உன் இந்த ஃபைலை இங்கிருந்து திருடிட்டு வர சொன்னது, ஏன்டா அப்படி வீட்டுக்குள்ளேயே திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சன்னாசி போட்டு சப்புன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சன்னாசி, யாருக்கிட்ட அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்தியான்னு கேளு, இப்போ அந்த ஃபைல் யார் கையில் இருக்கு, எங்கே இருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்க சொல்லவும் சொல்லுடா அண்ணன் கேட்குறாருல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு அடின்னு அடிக்கவும் அப்போதான் போஸ் ரஞ்சனி விவகாரம் எல்லாத்தையும் சொல்லவும் இப்போ அவ இருக்கிற இடம் பாண்டி கோயில் பைபாஸ் கிட்ட ஒரு கார்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ராஜாங்க பார்த்தா இங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்றாரு. போலீஸ் பார்த்தா இங்க ரஞ்சனியோடைய காரை போய் மடக்கி பிடிக்கிறாங்க. ரஞ்சனி கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தா போலீஸ் வாங்க போறாங்க.